மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டான் டிவியின் கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இந்த ஏஎல் மாணவர்களுக்குரிய வரலாறு பாடம், அதாவது உயர்தர மாணவர்களுக்குரிய வரலாறு பாடம், இலங்கை வரலாறு இருக்கின்றது, ஐரோப்பிய வரலாறு இருக்கின்றது. அதில் இலங்கை வரலாறு ஒரு கட்டாய பாடம் இருக்கிறபடியால், வரலாறை ஒரு பாடம் எடுக்கிற மாணவர்களுக்கு இலங்கை வரலாறு கட்டாய பாடம் இருக்கிறபடியால், அடுத்த வரலாறில் ஐரோப்பிய வரலாறு தான் பெருமளவான அதிகமான என்னுடைய மாணவர்கள் எடுக்கிற வரலாறு ஐரோப்பிய வரலாறு. அந்த ஐரோப்பிய வரலாறு தொடர்பாக கடந்த பல மாதங்களாக பாடப்பரப்புகளும் அதனுடன் இணைந்த கடந்த கால வினாக்களும், குறிப்பாக பகுதி 1 இருக்கலாம், பகுதி 2 இருக்கலாம், முக்கியமாக படம் குறித்தல், ஐரோப்பிய புற உருவ படம் குறித்தல் தொடர்பாக கடந்த பல மாதங்களாக நிறைய வகுப்புகளை பார்த்தனாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்பு. குறிப்பாக கடந்த காலத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக நாங்கள் கடந்த கால வினாக்களே ரிவிஷன் பண்ணிக்கிட்டு வரோம். ஏன்னு சொன்னால் என்னுடைய மாணவருடைய வேண்டுகோள் கிணங்க இப்போது ஏஎல் பரீட்சைக்காக இன்னும் 6 மாதங்கள் இருக்கின்றது. அதுக்காக நாங்கள் ரிவிஷனாகத்தான் இந்த கடந்த கால வினாக்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்போ 6 மாதத்தில் ஏஎல் பரீட்சை மீண்டும் பெறப்போகின்றபடியால் அந்த மாணவர்கள் பாடப்பரப்புகளோடு சம்பந்தப்பட்ட நோட்ஸுகளோடு இருப்பார்கள். அவர்கள் கடந்த கால வினாக்களை செய்ய வேண்டும். அப்போதுதான் பரீட்சைகளுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்கள் படித்து கொண்டு முழுமையாக விடை எழுதக்கூடிய இருக்கிறதா, அல்லது நாங்கள் படித்த விஷயத்துக்கும் கடந்த காலத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு சம்பந்தம் இல்லையா இருக்கா என்று நாங்கள் முழுமையான ஒரு தெளிவை பெற வேணும்னு சொன்னால் நீங்கள் டான் டிவியினுடைய அந்த கல்வி தொலைக்காட்சியினுடைய உயர்தர வகுப்புக்குரிய வரலாறு பாடத்தினுடைய காணொலியை தினமும் பார்க்க வேண்டும். அதில் தான் நாங்கள் கடந்த கால வினாக்களை நாங்கள் செய்கின்றோம். குறிப்பாக கல்வி தொலைக்காட்சியினுடைய பேசுக்கு பேச்சாக இருக்கலாம், அல்லது யூடியூப் சேனலாக இருக்கலாம். அதில் நீங்கள் பார்த்து கடந்த கால வினாக்களுக்கு எவ்வாறு விளக்கம் தரப்படுகின்றது, பகுதி 1க்கு எவ்வாறு விடை அளிப்பது, குறிப்பாக மெப்மாக்கிங், பெரும்பாலான மாணவர்கள் மெப்மாக்கியை குறித்து பழகுவதில்லை. விட்டு நோட்ஸுகளும் பகுதி 1க்கும் தனியாக செய்து கொண்டு இருப்பார்கள் ஒழிய மெப்மாக்கிங், குறிப்பாக அது இலங்கை வரலாறு இருக்கலாம் அல்லது ஐரோப்பிய வரலாறு இருக்கலாம், இந்த 2க்கும் மெப்மாக்கிங் முக்கியம். 12 புள்ளி வருகின்றது. அது மெப்மாக்கிங்கும் உங்களுடைய ஏத்தர சித்திகளையும் உங்களுடைய பெருவேட்டையும் தீர்மானிக்க ஒரு முக்கியம் இருக்கக்கூடியால் நீங்கள் கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்படுகின்ற கடந்த கால வினாக்களோடு நாங்கள் சேர்ந்து மெப்மாக்கிங்கை பார்க்கின்றோம். அது மெப்மாக்கிங் முக்கியமான ஒரு பகுதி. அதை சரியான முறையில் விளங்கி கொண்டால் தான் நீங்கள் சிறந்த முறையில் அதுக்கான விடை எழுதக்கூடியதாக இருக்கும். அவை பகுதி 1, பகுதி 2 மெப்மாக்கிங், இந்த 3ம் சேர்ந்து தான் இலங்கை வரலாறும் ஐரோப்பிய வரலாறும். இந்த 3ம் தரமாக முழுமையாக பூரணமாக கற்றுக்கிற பிள்ளை மிகச் சிறப்பாக ஏத்தர சித்திகளை பெறக்கூடும். ஏ தாண்டி A+ கூட பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்படுகின்ற இந்த வரலாறு பாடம் தொடர்பாக மட்டுமில்லாமல் ஏனைய பாடங்களுக்கும் இந்த தொலைக்காட்சி ஊடாக தினந்தோறும் ஒவ்வொரு ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அப்படி நீங்கள் மறக்காமல் பார்க்கின்ற போது தான் உங்களுக்கு வீட்டில் இருந்து கொண்டு இதை பார்க்கக்கூடிய வசதி உங்களுக்கு இருக்கின்றது. இப்போது எல்லோருடைய கைகளிலும் ஃபோன் வந்துவிட்டது, தொலைக்காட்சி இருக்கின்றது. தொலைக்காட்சி இல்லையான்னு சொன்னால் கூட ஃபோனில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம், அல்லது ஃபோனில் கூட நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணுற கல்வி சம்பந்தமான விடயங்களை பார்த்து நீங்கள் கடந்த கால வினாக்களை நீங்கள் எவ்வாறு விளக்கம் தரப்படுகின்றது, அதுக்கு என்னால் விலை எழுதக்கூடிய இருக்கின்றதா என்ற ஒரு பூர்ணமான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். நிறைய என்னுடைய மாணவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இப்படி கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்படுகின்ற ஏஎல் வரலாறு பாடம் முழுமையாக இருக்கின்ற சார், ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்கள், தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துட்டு வரோம் சார், உங்களுடைய கற்பித்தல் மிக சிறப்பாக இருக்கின்ற என்னையை நேரில் கண்டும் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டும் எனக்கு கூறியிருக்கிறார். அப்போ அது ஒரு மன திருப்தியான ஒரு விஷயம். நாங்கள் படிப்புகின்றது மாணவர்களுக்கான ஒழுங்குபடுகின்ற சேவையானது தவறாது ஒரு ஒத்துழைப்போட வழங்குவதாக இருந்தால் காலப்போக்கில் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு
பெறுபேற்றை இது பெற்றுத்தரும் என்பது ஒரு நிச்சயமான உண்மை. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கல்வி தொகுப்பாட்சி இணைஞ்சிருப்போம். அதன் அடிப்படையில் கடந்த காலத்தில் நாங்கள் பார்த்த வினாக்களில் இறுதியாக 2017ஆம் ஆண்டுக்குரிய பகுதி ஒன்று பார்த்து முடிச்சாங்க. பகுதியில் முக்கியமாக மேப் மார்க்கிங், யூரோப் மேப் மார்க்கிங் பார்த்து முடிச்சாங்க. அது பிறகு பகுதி 2ல் ஒரு 4-5 பெரிய வினாக்கள் பார்த்துனாங்க. இன்று நாங்கள் பகுதி 2ல் 9வது வினாக பார்க்க போகின்றோம். கடந்த 2 வகுப்புகள் எல்லாம் பகுதி 2க்குரிய வினாக்களுக்கு நாங்கள் பார்த்து முடிச்சினாங்க. இன்று பகுதி 2ல் 9ஆவதுல ஏ பாட்டு கேள்வி கடந்த வகுப்பு பார்த்துனாங்க. அதாவது பனிப்போர். பாருங்கள், பனிப்போர் என்பது இதனை குறிக்கின்றது. ஐரோப்பிய அரசியலில் பனிப்போர் எவ்வாறான செல்வாக்கினை ஏற்படுத்தியது என்று தொடர்பாக நாங்கள் கடந்த வகுப்பு பார்த்துனாங்க. ஆகவே 9ஆவது வினா பார்த்தாங்க. 9ஆவது வினா பாருங்கள் மாணவர்களே, 2 பகுதியில் கொண்டது. ஒன்று ஏ பகுதி, மற்றது பி பகுதி. ஏ பகுதியில் எடுக்கலாம், இல்லை பி பகுதி எடுக்கலாம். நீங்கள் கற்ற விடயங்கள் அடிப்படையை கொண்டு உங்களுக்கு எந்த வினாவுக்கு பூரணமான திருப்தியான முறையில் விடை எழுதக்கூடிய இருக்கிறதோ அல்ல கூடிய புள்ளிகளை பெறக்கூடிய இருக்கிறதோ அந்த வினாவை தெரிவு செய்தால் விடை அளிக்க வேண்டும். அதன் இப்படி நாங்கள் ஏ பாட்டு பார்த்தோம். பனிப்போர் இலகுவான ஒரு விடயம். ஐரோப்பாவில் சத்தமின்றி ஆயுதமின்றி ரத்தம் சிந்தாமல் இடம்பெற்ற போர் பனிப்போர். நாடுகளிடையே போட்டி, பொறாமை, ஆயுத உற்பத்தி, பொருளாதார போட்டி என்ற அடிப்படையில் இந்த பனிப்போர் இடம்பெற்று கடந்த வகுப்பில் நாங்கள் விரிவாக ஆராய்ச்சி பார்த்தாங்க. ரெண்டு பாருங்கள், பி பாட்டில் ஒரு 6 சுருப்பு தரப்படுகின்றது. அதில் 2 சுருப்பு எழுத வேண்டும். பாருங்கள், மேலவற்றில் 2 வரலாற்று முக்கியத்துவம் பற்றி சுருப்பு எழுத வேண்டும், 2 எழுத வேண்டும். ஆனால் 6 இருக்கின்றது. ஏ பாடில் 2 எடுக்க வேண்டும், பி பாடில் 6ல் 2. அப்போ தெரிவு இருக்கின்றது. பெரும்பாலான மாணவர்கள் பி பாடத்தை எடுப்பார்கள். என்ன சொன்னால் தெரிவு நிறைய இருக்கின்றது. அதுக்காண்டி பனிப்போர் கஷ்டமானது இல்லை. பனிப்போர் கடினமான இருக்கிற மாணவர்கள் 6ல் ஏதாவது 2 விடயத்தை எடுத்து சிறு வெளியிட்டு புள்ளியை விட்டுட்டு போயிடுவார்கள். பாருங்கள், முதலாக பாருங்கள், புராண கால கிரேக்க கலையும் இலக்கியமும், மறுமலர்ச்சி கலை, மாற்று சீர்திருத்தம், அமெரிக்க புரட்சி பின்னணி, பிஸ்மார்க்கும் ஜெர்மன் தேசியவாதமும், போல்செவிக் புரட்சி. புராண கால கிரேக்க கலையும் இலக்கியமும், மறுமலர்ச்சி கால கலை, மாற்று சீர்திருத்தம், அமெரிக்க புரட்சி பின்னணி காரணங்கள், பிஸ்மார்க்கும் ஜெர்மன் தேசியவாதமும், போல்செவிக் புரட்சி. இவ்வாறு 6 தரப்படுகின்றது. அதில் ஏதாவது 2க்கு எழுத வேண்டும். அப்போ நாங்கள் ஒன்று பார்க்க போகிறோம். பாருங்கள், புராண கால கிரேக்க கலையும் இலக்கியம் பார்க்க போகிறோம். பி பாட்டில் பாருங்கள், பி பாட்டில் பார்க்க போகிறோம். பாருங்கள், பி பாட்டில் பாருங்கள், பி பாட்டில் பாருங்கள், 9ஆவதுல பி பாட் பாருங்கள், கிரேக்க கலையும் இலக்கியம். பாருங்கள், பாருங்கள், கிரேக்க கலை உங்களுக்கு தெரியும் மாணவர்களே. கிரேக்க நாகரிகம், அதாவது ஐரோப்பாவில் 2 நாகரிகம் மிகவும் புகழ்பெற்றது. ஒன்று கிரேக்க நாகரிகம், மற்றது உரோம நாகரிகம். இந்த கிரேக்க நாகரிகம் தொடர்பாகவும் அது பிறகு எழுச்சி பெற்ற உரோம நாகரிகம் தொடர்பாகவும் நீங்கள் கட்டாயம் படிச்சிருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் கடந்த கால வினாக்களில் கிரேக்க நாகரிகம் கேட்கப்பட்டிருக்கிறது, அது பிறகு உரோம நாகரிகம் கேட்கப்படுகின்றது. ஒருக்கா கிரேக்க நாகரிகம் கேட்டால் அடுத்த முறை உரோம நாகரிகம். இப்படி கடந்த கால பரீட்சைகள் கேட்கப்படுகின்றது. குறிப்பாக நீங்கள் பாடசாலை மட்டத்தில் நடைபெறுகின்ற வடமாகாண பரீட்சையாக இருக்கலாம், அல்லது வேலைய பரீட்சையாக இருக்கலாம், அல்லது பாடசாலை நடைபெறுகின்ற ஏனைய பரீட்சையாக இருக்கலாம். இந்த பரீட்சைகள் கூட இந்த கிரேக்க உரோம நாகரிகங்கள் மாறி மாறி அடிக்கடி கேட்கின்றார்கள். அந்தளவுக்கு கிரேக்க உரோம நாகரிகம் முக்கியமான ஒரு பாடப்பரப்பு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த கிரேக்க நாகரிகமானது குறிப்பாக ஐரோப்பாவில் எழுச்சி பெற்ற மிகவும் புராதனமான நாகரிகம்தான் இந்த கிரேக்க நாகரிகம். அதாவது இந்தோ ஐரோப்பிய இனக்குழுமத்தினர் தோன்றியவர்கள் என்றும், இவர்கள் இத்தாலிய தீபகற்பத்தில் ரைபன் நதிக்கரை ஓரத்தில் தோற்றப்பட்ட நாகரிகமாகவும், கிமு 13ஆம் 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுகளில் எழுச்சி பெற்ற ஒரு சிறப்பான நாகரிகமாக இந்த கிரேக்க நாகரிகம் விளங்குகின்றது.
இந்த கிரேக்க நாகரிகத்தில் சிறப்பான முறையில் அரசாட்சி முறை இடம்பெற்றுகின்றது. பார்த்து நாங்கள் முடியாட்சி, பேரசாட்சி, உயகுடியாட்சி, தாழ்த்தப்பட்ட ஆட்சி, சில்லோராட்சி என்று செல்வந்தர் ஆட்சி என்று நிறைய ஆட்சி இடம்பெற்றுகின்றது. அதோட பொருளாதார ரீதியாகவும் வர்த்தகம், விவசாயம், கைத்தொழில் எல்லாம் சிறந்த முறையில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதோட குறிப்பாக இங்கே சமய அடிப்படையில் மலைகளையும் நதிகளையும் இயற்கை வழிபாடு அதீனா, மடோனா போன்ற பெண் தெய்வங்களையும் மலைகளை குடைஞ்சு கோயில் கட்டுற முறைகளையும் மலைகளை குடைஞ்சு கடவுளுக்கு உருவம் கொடுக்கின்ற முறைகளையும் தான் இங்கே கிரேக்க நாகரிக மக்கள் வழிபட்டுகின்றார்கள். அதோடு விளையாட்டு இடம்பெற்றுகின்றது. குறிப்பாக எதேன்ஸ் கிரேக்கத்தினுடைய தாயம் என்று சொல்லப்படுகின்றது. பரிதி வட்டம் வீசுவது, குண்டறி, தட்டறிதல் என்று பலதரப்பட்ட விளையாட்டுகள் இங்கே அறிமுகமாக இருக்கின்றது. அதோட விஞ்ஞான ரீதியான பல விஞ்ஞான புதிய கண்டுபிடிப்புகளும் அறிவியல் சார்ந்த பல இலக்கியங்களும் இலக்கியவாதிகளும் எழுத்தாளர்களும் மருத்துவர்களும் என்று பலதரப்பட்ட விடயங்கள் இங்கே சிறப்பான முறையில் எழுச்சி பெற்ற வளர்ச்சியடைந்த நாகரிகம்தான் இந்த கிரேக்க நாகரிகம். அந்த கிரேக்க நாகரிகத்தில் நாங்கள் பார்க்க போகிற கலை. உடனே கலை என்றால் சிற்பம், சித்திரம், கட்டடம், இந்த மூன்று சிறப்பான முறை ஏற்றுக்கின்றது. அது இந்த வார மாணவர்களே, இங்கே கலை என்னும் போது குறிப்பாக சமயத்தின் ஊடாகத்தான் கலை வளர்ந்துருக்கின்றது. சொன்ன போல கடவுளுக்கு கோயில் அமைக்கின்ற போது மலைகளை குடைஞ்சு அல்லது பாறைகளை குடைஞ்சு கோயில் கட்டுற முறையை உருவாக்கி இருக்கிறார்கள். கோயில்களை மட்டும் மலையை குடைஞ்சு கட்டையில் கடவுளுடைய உருவங்களை கூட மலைகளை குடைஞ்சு அல்லது பாறைகளை குடைஞ்சு சிற்பங்களாக உருவாக்கி இருக்கிறார்கள். அப்போ அது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாட்டுக்கு இந்த காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றது. அதீனா, மடோனா, அப்பலோ போன்ற பெண் தெய்வங்களை மலைகளில் உறைவதாகவும் மலைகளை வழிபட்டு குறிப்பாக மலைகளை சிற்பங்களாக செதுக்கி அதை வழிபடுற ஒரு நாகரிகத்தை குறிப்பாக இயக்க வழிபாட்டை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள் இந்த கிரேக்கர்கள்லாம். அப்போ சமயத்தின் பால் தான் இங்கே கலைகள், சிற்பம், கட்டிடம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதை பற்றி தான் பார்க்க பாருங்கள். மானுடவாதத்தையும் இயற்கை தன்மையையும் கொண்டவை. மானுடவாதத்தையும் இயற்கை தன்மையையும் கொண்டவையைத்தான் கலைகள் வளர்ச்சிடும். மானுடவாதம் என்றால் மனிதனை மேன்மைப்படுத்துவதாகவும் இயற்கையை வெளிப்படுத்துவதாகவும் இயற்கை வழிபாடு நதிகளை வழிபடுறது, மலைகளை வழிபடுறது, பூமியை வழிபடுறது என்று தங்களுக்கு இயற்கை மீது கொண்ட ஈடுபாடு அடிப்படையில் தான் இங்கே இயற்கை வழிபாடு தான் மிகவும் முக்கியம் பெற்ற ஒன்றாக விளங்கியிருக்கின்றது. அவர் வருங்கள் சாதாரண மனிதர்களின் சிலைகள் செய்யப்பட்ட அதேவேளை தெய்வங்களின் சிலைகளே அதிகம் இருந்தன. அப்போ சாதாரண மனிதர்களின் சிலைகள் செய்யப்பட்ட சாதாரண மனிதர்களுடைய சிலை செய்யப்பட்டு செய்யணும். அதோட முக்கியமாக ஒன்று, கடவுளர்கள் மனிதர்களைப் போல இருப்பார்கள் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் கடவுளுக்கு மனித உருவம் கொடுத்து வழிபட்டார்கள் இந்த கிரேக்க நாகரிக மக்கள்லாம். முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல பார்த்து நாங்கள் மலைகளை குடைஞ்சு பாறைகளை குடைஞ்சு சிற்பங்களை உருவாக்குற முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது கோயில் மட்டும் இல்லாமல் கடவுளுடைய உருவம் கூட அப்படித்தான். அதோட குறிப்பாக இந்த காலத்தை பாருங்கள், மனிதர்களுடைய சிலைகளை உருவாக்கப்பட்ட மட்டுமில்லாமல் கடவுளர்கள் மனிதர்களைப் போல இரு கைகள் இரு கால்கள் கொண்டு இருப்பார்கள் என்று கடவுளுக்கு மனித உருவம் கொடுத்து வழிபட்ட நாகரிகம் இந்த கிரேக்க நாகரிக மக்கள்லாம். அவை உலகத்துக்கு கடவுளுக்கு மனித உருவம் கொடுத்து வழிபட்ட ஒரு முறையை, ஒரு பண்பாட்டு முறையை உலகத்துக்கு வெளிப்படுத்தினது. பிற்காலத்தில் நாங்கள் வழிபடுற கடவுள்கள் எல்லாம் மனித உருவம் கொடுத்து வழிபடுறதுக்கு காரணம் இந்த கிரேக்க மக்களுடைய பழக்க வழக்கங்களும் அவருடைய சம்பிரதாயம் அவருடைய கடவுளுடைய ஈடுபாடு தான் காரணம். உதாரணம் பாருங்கள், பாதினன் தேவாலயத்தில் அதீனா தேவதையின் சிலை. பாதினன் தேவாலயம் கோயில். அப்போ பாதினன் தேவாலயம் அமைச்சு அதில் ஒரு மலையை குடைஞ்சு சிற்பங்கள் செதுக்கியிருக்கணும். அந்த பெண் தெய்வத்துக்கு அதீனா எனப்படுகின்ற ஒரு தேவ என்ற பேர் வச்சு அந்த பேராலே அந்த மலையை வழிபட்டிருக்கணும், அதீனா தேவை. அப்போ பாதின தேவாலயத்தில் அதீனா தேவ சிலை, சியூஸ் தெய்வத்தின் சிலை. அப்போ பாதின தேவாலயத்தில் அதீனா தெய்வத்துக்குரிய சிலை இருக்கின்றது. சியூஸ் தெய்வத்தினுடைய சிலையும் நினைக்கணும் சிறப்பான முறையில் செதுக்கி வழிபட்டிருக்கணும். அவை கடவுளை மனிதனோட உருவம் கொடுத்து வழிபட்டிருக்கணும். அடுத்த பாருங்கள் சிற்பக்கலை. அடுத்த பாருங்கள், கட்டடக்கலை மிக உயர்ந்த நிலையில் இருந்துள்ளவுடன் டோரிக், அயோனிக், கொரிந்தியன் முறையிலான கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்டன. அவங்கள கட்டடக்கலைக்கும் மிக உயர்ந்தது. அவர் சிற்பக்கலைக்கு எவ்வாறு மிக உயர்தரமான ஒரு
மலைகளை குடைஞ்சி அல்லது பாறைகளை குடைஞ்சி வழிவர்ற முறையை கடவுளுக்கு கொடுத்திருக்கார்களோ அதே போல கடவுளுடைய கோயில்களும் கடவுளுடைய தூண்களும் மற்றது கட்டடங்களும் மலைகளை குடைஞ்சி தான் கட்டணம் கட்டிருக்கணும். பாருங்கள், குறிப்பாக டோரிக் அயோனிக் கொருந்தி என்ற அடிப்படையில் சிறிய பெரிய நடுத்தரவிலான கோவிலை கூட கட்டி வழிபட்டிருக்கணும் இந்த காலத்தில். அடுத்த பாருங்கள் இலக்கியம், அதாவது இங்கே பாருங்கள் கலைகள் ஊடாக கலைகள் ஊடாக இலக்கியம் கூட வளர்ச்சிருக்கு. பாருங்கள் பல்வேறு இலக்கிய ஆக்கங்கள் இருந்துள்ளது. குறிப்பாக வீரகாவியங்கள் கோமரின் இலியட் ஒடிசி போன்ற மிக பெருமையான காவியங்களையும் கிரேக்க மக்களுடைய பழக்க வழக்கங்கள் சம்பிரதாய முறைகள் சமய முறைகள் அவர்களுடைய வாழ்வியல் பண்புகளையும் ஒழுக்க விளிமியங்களையும் பேசுகிறதாகத்தான் இந்த வீரகாவியங்களான ஒடிசி இடியட் போன்ற காவியங்கள் அமைந்திருக்கின்றது. அடுத்த பாருங்கள் பாடல் நூல்கள் பிண்டர் செவோ பாடல் நூல்களை கூட இந்த காலத்தில் எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்த பாருங்கள் குறிப்பாக பல்வேறு நாடகங்கள் எழுதப்பட்ட பாருங்கள் சம்பாஷணை உரையாடல்கள் அதோட அரிஸ்டோபனஸ் போன்ற சம்பாஷணைகள் நாடகங்கள் போனும் இங்கு சிறப்பான முறையில் இருந்திருக்கின்றது. அடுத்தவர்கள் துயரின் முடிவு பாருங்கள் ஈஸ்கிளாஸ் சோபோக்லிஸ் யூரிபிடிஸ் ஆகியோரின் நிர்மாணங்கள் துயரின் முடிவு என்ற அடிப்படையில் நாடகங்களோட இலக்கியங்களோடு எழுதியிருக்கிறாங்க. எடுத்துக்கிட்ட பாருங்கள் ஈஸ்கிளாஸ் சோபோக்லிஸ் யூரிபிடிஸ் ஆகியோரின் நிர்மாணம். அடுத்த பாருங்கள் வரலாற்று ரீதியான ஹெரோடோட்டஸ் வாழ்ந்த ஒரு இடம் இந்த கிரேக்கம்தான். அதாவது பாரத யுத்தம் என்ற நூல்களின் ஹெரோடோட்டஸ் அவரால் வரலாற்று தந்தை என வர்ணிக்கப்படுகின்றார்கள். முதலாக வரலாற்றுக்கு ஒரு பூர்ணமான விளக்கத்தை கொடுத்தவரும் அவர்தான். அவர் வாழ்ந்த இடமாக தான் இந்த கிரேக்க நாகரிகம் விளங்குகின்றது. ஆகவே வரலாறுகளை பேடுகின்ற பழையகால பொருட்களை பழையகால விடயங்களையும் எழுதியோ அல்ல பொருட்களாக சேகரித்து அதோ வரலாறு என்ற ரீதியில் பிற்காலத்தில் அறிமுகப்படுத்தினார்கள் இந்த கிரேக்கர்களாம். அவர்கள் ஹெரோடோட்டஸ் நூல் முக்கியமான தூசைடஸ் ஹெரோடோட்டஸ் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த காலத்தில் தோற்றம் பெற்றிருக்கிறார்கள். முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக ஈசர் புனைக்கதைகள் கற்பனை கதைகள் அல்லது கற்பனை ரீதியாக ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்த கதைகள் எல்லாம் இந்த காலத்தில் மிகவும் உச்சமான முறையில் கிரேக்க கலைஞர்களால் இலக்கியவாதிகளால் எழுதப்படுகின்றது. இவ்வாறு தான் இலக்கிய கலை வளர்ச்சிருக்கின்றது. மீண்டும் பாருங்கள் மாணவர்களை, மீண்டும் பாருங்கள் கிரேக்க கலை கேட்ட கேள்வி கிரேக்க கலை பாருங்கள் மானுடவாதத்தையும் அதாவது மனிதனையும் இயற்கைத்தன்மையும் கொண்டவை. அடுத்தது சாதாரண மனிதர்களின் சிலைகள் செய்யப்பட்ட அதே வேளை தெய்வங்களின் சிலைகளே அதிகம் இருந்தன. அடுத்த உதாரணமாக பாதீன தேவாலயத்தில் அதீனா தெய்வத்தின் சிலை சிவ்ஸ் தெய்வத்தின் சிலை. அடுத்தது கட்டடக்கலை மிக உயர்ந்த நிலையில் இருந்துள்ளவுடன் டோரிக் அயோனிக் கொரிந்தியன் போன்ற முறையிலான கட்டடங்கள் மூன்று வகையான கட்டடங்கள் உருவாக்கப்பட்டுகின்றது. இலக்கியம் குறிப்பாக பல்வேறு இலக்கிய ஆக்கங்கள் இருந்து காணலாம். குறிப்பாக வீரகாவியங்கள் ஹோமர் இலியட் ஒடிசி பாடல் நூல்கள் பிண்டர் செபோ போன்ற பாடல் நூல்களும். அடுத்தவர்கள் நாடக சம்பாஷணை போன்ற நூல்கள் எழுதப்படுகின்றன. குறிப்பாக அரிஸ்டோபனஸ் துயரின் முடிவு ஈஸ்கிளாஸ் சோபோக்லிஸ் யூரிபிடிஸ் ஆகியோர் நிர்மாணம். அடுத்த வரலாற்று நூல் ஹெரோடோட்டஸ் நூல் அது ஹிசியட் மேலையின் நாளும். அடுத்த ஈச புனைக்கதை. இப்படி கலைகள் இலக்கியங்கள் உச்ச வகையில் எழுச்சி பெற்று பிற்காலத்தை கலைகள் எழுச்சி வருவதற்கும் இலக்கியவாதிகள் தோற்றம் வருவதற்கும் பல்வேறு வீரகாவியங்கள் இலக்கியங்கள் எல்லாம் தோற்றம் பெறுவதற்கும் மிகவும் முன்னுதாரணமாகவும் வழிகாட்டிய விளங்கினாக்கெல்லாம் இந்த கிரேக்கர்களாம் முக்கியமான உண்டு. அடுத்த பாருங்கள் மறுமலர்ச்சி கால கலை. முதல் பார்த்தாங்க கிரேக்க கலை. இப்போ பார்க்க போகிறது மறுமலர்ச்சி கால கலை. கிளிப்பங்களை கலையாங்கப்பட்ட ரெண்டு கலை தான். அவங்களுக்கு தெரியும் மறுமலர்ச்சி கால கலைகள் பார்க்க முதல் நாங்கள் மறுமலர்ச்சி பற்றி கொஞ்சம் பார்க்கணும். பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஐரோப்பாவில் கிபி 14ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அரசியல் பொருளாதாரம் சமயம் கலை இலக்கியம் விஞ்ஞானம் மருத்துவம் போன்ற பலதரப்பட்ட விடயங்கள் ஏற்பட்ட ஒரு பாரிய மாற்றம் தான் மறுமலர்ச்சி என்று ஐரோப்பிய வரலாறு வர்ணிக்கிறார். அவை மானியம் ஒரு சமுதாயத்துடைய வீழ்ச்சி பெறது நிலம் அதன் உரிமை அதன் சேவை என்ற அடிப்படையில் தோற்றப்பட்ட மானியம் ஒரு சமுதாயமானது 1453ஆம் ஆண்டு மேற்கு கிழக்குடைய வர்த்தக நகரமாகவும் செல்வம் கொடுக்க நகரமாக விளங்கின கொன்ஸ்டாந்தினோல் எனப்படுகின்ற பைசாந்திய நகரத்தினை ஒட்டோமுல் துருக்கி எனப்படுகின்ற அராபியர்கள் கைப்பற்றி மறுமலர்ச்சி செய்யப்பட்டது. இதுதான் மறுமலர்ச்சி செய்யப்பட உடனடி காரணம். அவருடைய காரணம் இருக்கின்றது. பணப்பழக்கம் வந்தது, வர்த்தக வளர்ச்சி, அதோட
நாடக பயணங்கள் இப்படி நிறைய காரணம் இருக்கின்றது. ஆனால் 1453ஆம் ஆண்டு கொன்ஸ்டாந்தினோபிள் நகரத்தினை ஒட்டோமுத்துவில் கைப்பற்ற மறுமலர்ச்சி செய்யப்பட்டது. ஆகவே மறுமலர்ச்சி என்ற இப்படி பூர்வ விளக்கம் எழுதணும். நாங்கள் சோட்டா சொல்லுவோம் மீண்டும் எனதல், பல புத்துணர்ச்சி, அதாவது மீண்டும் மீண்டும் உருவாகுதல் என்று பல வகையில் சொல்லுவோம். ஆனால் பூர்வ விளக்கம் நீங்கள் எழுத வேண்டும். இப்படி எப்படி 16 நூற்றாண்டு தொடக்கம் 16 நூற்றாண்டு வரை ஐரோப்பாவில் அரசியல், பொருளாதாரம், சமயம், கலை, இலக்கியம், விஞ்ஞானம், மருத்துவம் என்று எல்லா துறைகளிலும் பாரிய அளவிலான ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் மறுமலர்ச்சி. இந்த மறுமலர்ச்சியால் தான் கலைகள், விஞ்ஞானம், மருத்துவம், மானுடவாதம், சமயம், அரசியல், பொருளாதாரம், இலக்கியம் என்று பலதரப்பட்ட விடையில் மறுமலர்ச்சி செய்யப்படுகின்றது. அந்த மறுமலர்ச்சியானது இத்தாலியில் புளோரன்ஸ் ஏற்பட்டது. அந்த மறுமலர்ச்சியினுடைய கலையை பற்றி பார்க்க போகிறோம். கலை உங்களுக்கு தெரியும், சிற்பக்கலைகள், சித்திரக்கலைகள், கட்டடக்கலை வரப்போகிறது. அப்போ அதனால் பாருங்கள், லியோ டாவிசி, மைக்கேலாஞ்சலோ, ரபாயல், பொட்டிசெல்லி, மொசக்கியோ போன்ற கலைஞர்கள் இங்கே கலைகளை வளர்க்குவதற்காக மிக உச்ச அளவில் பாடுபட்டுகின்றார்கள். இவர்களால் மோனிசா ஓவியம், இறுதி ராப்போசனம், இறுதி தீர்ப்பு, தேவத உருவம், ஆதாம் சித்திரம், பீட்டா சிலை, தாவி சிலை, மோசன் சிலை என்று பலதரப்பட்ட சிற்பங்கள், ஓவியங்கள், கட்டணம் எல்லாம் உருவாக்கப்படுகின்றது. வில்வாலை கூரைகள், உயர்ந்த தூண்கள், அரைவட்ட சிகரம், அரச மாளிகை என்று ஏகப்பட்டு உருவாக்கப்படுகின்றது. அதோட பார்த்தால் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், மறுமலர்ச்சி கால கலை, கட்டிடம், சித்திரம், சிற்பம், கலைகள் இடம்பெற்றன. கலைகளின் நோக்கம் மனிதனது உலகினதும் அழகியல் நோக்கு மனிதனது உலகினதும் அழகியல் நோக்கு அடிப்படையில் கலை உருவாக்கப்படுகிறது. அதாவது கட்டடக்கலை மத்திய கால ஐரோப்பாவில் ரோமானக்ஸ் கோதிக் முறைகளுக்கு பதிலாக மறுமலர்ச்சி காலத்தில் பாரம்பரிய கிரேக்க டோரிக் மற்றும் இயோனிக் முறையிலான கட்டடங்கள் அமைக்கப்பட்டன. அவங்க மத்திய காலத்தில் ரோமானக்ஸ் கோதிக் போன்ற முறையிலான கட்டடங்களுக்கு பதிலாக மறுமலர்ச்சி செய்யப்பட்ட பிறகு பாரம்பரியமாக கிரேக்க உருவமான பின்பற்ற வந்த டோரிக் மற்றும் இயோனிக் முறையிலான கட்டடங்கள் உருவாக்கப்பட்டன. அடுத்த வாரங்கள் அரைவட்ட வடிவிலான தூண்களை கொண்ட உருவ முறைகளும் கட்டடங்கள் கட்டப்பட்டன. அரைவட்ட சிகரங்கள், வில்வலை கூரை கட்டப்படுகின்றது. அடுத்த வாரம் சிற்பக்கலை கூட பாருங்கள், மனித உடம்பினை தத்ரூபமாக வடிவமைத்தல், மலைகளை குடைஞ்சு, பாறைகளை குடைஞ்சு மனிதனுக்கு கடவுள் உருவம் கொடுத்து வழிபட்டார்கள் இந்த கிரேக்க நாகரிக மக்கள்லாம். அது அந்த பண்பிஞ்சம் வந்திருக்கு, மறுமலர்ச்சி பிற வந்திருக்கின்றது மத்திய காலத்தில் விரையில். ஏன்னா மத்திய காலத்தில் சமயம் முக்கியப்பட்டபடியாக விரையில். அடுத்தவங்க சிறந்த சிற்ப கலைஞர்களாக டொனாடேலோ, டேவிட் சிலை, மைக்கேலாஞ்சலோ, மோசன் சிலை, தாவி சிலை, பியட்டா சிலை போன்றன. அப்போ மைக்கேலாஞ்சலோவால் சிற்பக்கலையை வளர்த்திருக்கிறார்கள். லியோ டாவிசி, இறுதி ராப்போசனம், மைக்கேலாஞ்சலோ, மற்றது மோனிசா ஓவியம் எல்லாம் போலவிட்ட மாதிரி மைக்கேலாஞ்சலோவால் பியட்டா சிலை, தாவி சிலை, மோசன் சிலை போன்ற பலதரப்பட்ட சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றது. அடுத்த வாரங்கள் புதிய சித்திரக்கலை மரபு உருவானது. கலைகளில் மிகவும் உயர்நிலையில் சித்திரக்கலை இருந்தது. புதிய சித்திரக்கலை கலை மரபு உருவானது. கலைகளில் மிகவும் உயர்ந்த நிலையில் சித்திரக்கலை இருந்தது. அடுத்த வாரங்கள் பள்ளிகளில் வரையப்பட்ட ஓவியங்கள் லௌகீக வாழ்க்கை சிறப்பாக இருந்தது. உலக இன்பங்களை மத்திய காலத்தில் ஆன்மீக இன்பங்களை, சமயத்தை முன்னிலைப்படுத்திய சிற்பங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் மறுமலர்ச்சி காலத்தில் லௌகீக இன்பங்கள், உலகத்தை ரசிக்கிற மாதிரி தான் சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றது. லௌகீக இன்பங்கள் சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றது. பள்ளிகளில் வரையப்பட்ட ஓவியங்கள், பல்கலைக்கழகங்களில் வரையப்பட்ட ஓவியங்கள் எல்லாம் லௌகிய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற, மனிதனுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற மாதிரி, உலக இன்பங்களை தூண்டுற மாதிரி தான் ஓவியம் எடுத்துக்கின்றது. அடுத்த வாரங்கள் அநேகமான சித்திரக்கலை கலைஞர்கள் புளோரன்ஸ் நகரத்தை சேர்ந்தவர்கள். புளோரன்ஸ் என்றால் இத்தாலியில் புளோரன்ஸ் நகரத்திலாம் லியோ டாவிசி, மைக்கேலாஞ்சலோ, ரபாயல், பொட்டிசெல்லி, மொசக்கியோ போன்றவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அங்கே இத்தாலியில் புலோரன்ஸ் நகரத்திலாம் சித்திரக்கலை கூட இருந்துகின்றது. அங்கிருந்து தான் சித்திரங்களும் கட்டடங்களும் சிற்பங்களும் வெளிச்சு பெற்றுக்கின்றது முக்கியமாக. அடுத்த பாருங்களா அநேகமான சித்திரக்கலைஞர்கள் புளோரன்ஸ் நகரத்தை சேர்ந்தவர்கள். அது மொசக்கியோ, பொட்டிசெல்லி, ரபாயல் ஆகியோர் சிறந்த சித்திரக்கலைஞர்களாக இருந்தனர். அப்போ மொசக்கியோ, பொட்டிசெல்லி, ரபாயல் ஆகியோர் சிறந்த சித்திரக்கலைஞர்களாக இருந்திருக்கின்றார்கள். அடுத்த வாரங்கள் புளோரன்ஸில் நிறைந்த சித்திரக்கலைஞராக லியோ டாவின்சி திகழ்ந்த மோனாலிசா ஓவியம் முக்கியமானது. அப்போ புளோரன்ஸில் பெரும்பாலான சித்திரங்கள் எல்லாம் இந்த லியோ டாவின்சில் வரையப்பட்ட ஓவியம் இருக்கின்றது. அடுத்தவங்க மைக்கேலாஞ்சலோவும் மறுமலர்ச்சி கால சிறந்த சித்திரக்கலைஞராக விளங்கியிருக்கின்றார். ஆகவே மைக்கேலாஞ்சலோ, லியோ டாவின்சி போன்ற முக்கியமானவர்கள். மற்றவர்கள் கொஞ்சம் முக்கியம் குறைந்தவர்களாகவும் இவர்கள் முக்கியம் கூடியவராக இருந்திருக்கின்றார்கள். இவ்வாறு தான்
மறுமலர்ச்சி காலத்தில் சிற்பங்கள் சிறப்பான முறையில் ஓவியம் வரையப்பட்டுகின்றது. அவை மறுமலர்ச்சி காலம் முக்கியம் என்றால் மறுமலர்ச்சிக்கான காரணம் பெறலாம், மறுமலர்ச்சி செய்யப்பட்ட துறை பெறலாம், மறுமலர்ச்சி செய்யப்பட்ட விளைவு பெறலாம், மறுமலர்ச்சி கால பண்பு பெறலாம், அல்லது சிறுவிப்பாக கூட வரும். விஞ்ஞான மறுமலர்ச்சி, இப்போ கலைஞர் மறுமலர்ச்சி, இலக்கிய மறுமலர்ச்சி, அல்ல மறுமலர்ச்சி காரணங்கள் 8 புள்ளிக்கும் பெறும், 16 புள்ளிக்கும் பெறும். இப்போ நீங்கள் மறுமலர்ச்சி முக்கிய பாடம் என்பது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அது உடைச்சி வச்சு கேட்பினோம். 1 புள்ளி 2 புள்ளி 3 புள்ளி 8 புள்ளி அப்படி 16 புள்ளி வரக்கூடிய அளவு கேட்பினோம் உடைச்சி வச்சு. அப்படியும் கடந்த காலத்தில் வந்திருக்கு. அது உங்களை படமான பிரச்சனை சரி, விலையை பிரச்சனை சரி வந்திருக்கின்றது. அவை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சிறந்த முறையில் ஒரு கடந்த கால வினாக்கள் செய்ய வேண்டும். கடந்த கால வினாக்கள் எப்படி விடையளிக்க வேண்டும், புள்ளிகளை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்பதை நீங்கள் தெரிஞ்சதை தான் கூடிய முறையில் புள்ளி பெற முடியும். இதுதான் முக்கியம். அப்போ மறுமலர்ச்சி கால கலைகள் பார்த்துறாங்க. அடுத்த வாருங்கள் மாற்று சீர்திருத்தம், அதாவது எதிர்மறை சீர்திருத்தம். ஐரோப்பாவில் மானிய முறை காலத்தில் கிறிஸ்தவ சமயத்தினோட குறிப்பாக கத்தோலிக்க மதத்தினுடைய மேலாதிக்கம் தான் எல்லா துறையும் காணப்பட்டது. அது அரசியல், பொருளாதாரம், சமயம், கலை, விஞ்ஞானம் என்று எல்லா துறைகளிலும் இந்த கிறிஸ்தவ சமயம் குறிப்பாக கத்தோலிக்க மதத்துடைய மேலாதிக்கம் தான் காணப்பட்டது. அதால் அங்கே எந்த துறையும் வளர்ச்சி அடையாது. ஆனால் பிறகு மார்ட்டின் லூதர் மற்றது ஏனைய சமய சீர்திருத்தவாதிகள் எல்லாம் கத்தோலிக்க மதத்தின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டின அடிப்படையில் அதிலிருந்து தோற்றப்பட்டு தான் புரட்டஸ்தாந்து பிற்காலத்தில் ஆசி, நொன்னாசி போன்ற பல மதங்கள் தோற்றப்பெறுகின்றது. அவை எதிர்மறை சீர்திருத்தம் சொன்னால் கத்தோலிக்க மதத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை களைந்து அதுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட புரட்டஸ்தாந்து மத சீர்திருத்தம் சொல்லுவோம் எதிர்மத சீர்திருத்தம் அல்லது மாற்று சீர்திருத்தம் என்று சொல்லி பயன்படுத்துவார்கள். அப்போ அது தொடர்பாக தான் பார்க்க போகிறோம். அங்கே மறுமலர்ச்சியால் ஏற்பட்ட ஒரு விளைவு தான் மத சீர்திருத்தம். மாட்டினுடைய பங்கு முக்கியமானது. பாருங்கள், புரட்டஸ்தாந்து வாதத்துக்கு எதிராக கத்தோலிக்க சபையினால் மேற்கொள்ளப்பட்ட எதிர் செயற்பாடு எதிர்மறை சீர்திருத்தம் எனப்படும். அவர் கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக புரட்டஸ்தாந்து தோற்றமிட்டு அந்த புரட்டஸ்தாந்துக்கு எதிராகத்தான் கத்தோலிக்கரால் உருவாக்கப்பட்டதான் எதிர்மத சீர்திருத்தம். அது கத்தோலிக்க மதத்தை புறக்கணிக்கிறது, எதிர்மத சீர்திருத்தம் நடக்கின்றது. பாருங்கள், புரட்டஸ்தாந்தின் சமய கருத்துக்களை முறியடித்தல், புரட்டஸ்தாந்து சமய சீர்திருத்தவாதிகள் அவர் சொல்ற கருத்துக்களையும் அவர் சொல்ற சில விடயங்களையும் புறக்கணிக்கிறது. அதோட புரட்டஸ்தாந்து வாதம் பரவுவதை தடுத்தல் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரத்தை மீண்டும் ஏற்படுத்தல். பாருங்கள், புரட்டஸ்தாந்து வாதம் பரவுவதை தடுத்தல் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரத்தை மீண்டும் ஏற்படுத்தல், இது இரண்டும் முக்கியமானது. அடுத்ததாக ஜேசி பிரிவு, டிரண்ட் மாநாடு, அதர்மத்துக்கு எதிரான நீதிமன்றம் என்பனவும் எதிர்மத சீர்திருத்தத்தின் விளைவாக தோன்றியவை. பாருங்கள், ஜேசி பிரிவு, டிரண்ட் மாநாடு, அதர்மத்துக்கு எதிரான நீதிமன்றம் என்பனவும் எதிர்மத சீர்திருத்தத்தின் விளைவாக தோன்றியவை. இவ்வாறு தான் புரட்டஸ்தாந்துக்கு எதிராக கத்தோலிக்கரால் உருவாக்கப்பட்ட ஜேசி பிரிவு எனப்படுகின்ற ஒரு பிரிவு, டிரண்ட் மாநாடு, அதர்மத்துக்கு எதிரான நீதிமன்றம் என்பனவும் எதிர்மத சீர்திருத்தத்தின் விளைவாகத்தான் தோற்றப்பட்ட சொல்லப்படுகின்றது. இதுதான் முக்கியம். ஆகவே கத்தோலிக்கரால மதனுடைய குறைபாடுகள் களைந்து புரட்டஸ்தாந்து மதம் மார்ட்டின் லூதர் போன்ற சமயத்தவாதிகள் உருவாக்கப்பட்டதால அந்த புரட்டஸ்தாந்து மதத்தினுடைய எதிர்ப்பை சமாளிக்கணும், அதை இல்லாமக்கணும், அதை விரட்டணும் என்ற அடிப்படையில் தான் கத்தோலிக்கரால் உருவாக்கப்பட்டதான் எதிர்மத சீர்திருத்தம் அல்லது மாற்று சீர்திருத்தம். இது சுருவிப்பக்கூடிய விட இது 16 புள்ளிக்கு வராது. ஆனால் சுருவிப்பம் வந்துக்கிட்டே என்றால் விடியம் குறைவாக இருக்கிறபடியால் சுருவிப்பத்தை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது அப்போ 3 விதமான நாங்கள் சுருவி பார்த்துக்கோம். குறிப்பாக முதல் பார்த்தனா மாணவர்களே கிரேக்க கலைகள், கிரேக்க கால கலைகளை, கிரேக்க கால விளையாட்டும் பெறும், கிரேக்க பண்பாடு, கிரேக்க சமயம் இப்படியும் வந்துக்கிறேன் கடந்த வளர்ந்துக்கின்றது. அடுத்த பார்த்தோம்னா மறுமலர்ச்சி கால கலைகள் பார்த்துனாங்க. அடுத்த பார்த்தா முக்கியமாக பார்த்தாங்க மாற்று சீர்திருத்தம் அல்லது எதிர்மறை சீர்திருத்தம் பார்த்துனாங்க. அடுத்த வாருங்கள் 3வது 4வது வாருங்கள் அமெரிக்க புரட்சி. இது அமெரிக்க புரட்சி பின்னணி இது பெரிய கேள்வியாக பெறும். அதாவது அமெரிக்க சுதந்திர போரானது பிற்காலத்து பல புரட்சிகளை ஏற்படுத்துவதற்கு வழிவகுத்தது. இதை வழிவகுத்தது. அதன் அடிப்படையில் அமெரிக்க சுதந்திர போராட்ட காரணத்தை குறிப்பிட்டு விளக்கு இப்படி வேறு அல்லது உங்களுக்கு அமெரிக்க சுதந்திர காரணத்தை நாங்கள் அரசியல் காரணங்கள், பொருளாதாரங்கள், சமூக காரணங்கள் அடிப்படையிலையும் பிரித்து பார்க்கலாம், அப்படியும் எழுதலாம். அப்போ 8 புள்ளிக்கும் பெறும், 16 புள்ளிக்கும் பெறும். நீங்கள்லாம் அதுக்கு ஏதாவது தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். 16 புள்ளிக்கு ஏற்றமாக எழுத வேண்டும், 8 புள்ளிக்கு ஏற்றமாக எழுத வேண்டும், தயார்படுத்த வேண்டும். அவை நீங்கள் அமெரிக்க புரட்சி முக்கியமான, ஏன்னா உலகத்தில் ஏற்பட்ட புரட்சிகள் முக்கியமான புரட்சி அமெரிக்க புரட்சி. ஏன்னு சொன்னால் பிரித்தானிய பேரரசுகளிலிருந்து அல்ல பிரித்தானிய குடியேற்ற காலனித்துவத்திலிருந்து விடுதலை பெற்ற முதலாவது நாடு அமெரிக்க நாடு தான், பழங்குடியின மக்கள்லாம். அவை 1772 தொடக்கம்
1783 வரைக்கும். மாணவர்களே கவனிங்கள், 1772 தொடக்கம் 1783 வரைக்கும் உலகத்தில் ஏற்பட்ட முக்கியமான புரட்சியான் அமெரிக்க புரட்சி. அதாவது அமெரிக்காவில் இடம்பெற்ற பிரித்தானியுடைய ஆட்சிக்கு எதிராக அமெரிக்கா பழங்குடியின மக்கள் மேற்கொண்ட ஒரு புரட்சியான அமெரிக்க புரட்சி. அதாவது பிரதித்துவமில்லை, வரியும் இல்லை என்ற கொள்கையை முன்னிலைப்படுத்தி, அல்லது அனைத்து இனத்தினரும் சமமானவர்கள் என்ற கொள்கையை முன்னிலைப்படுத்தி ஏற்படுத்தப்பட்ட ஒரு புரட்சியான் அமெரிக்க புரட்சி சொல்லப்படுகிறது. அது அமெரிக்க புரட்சியானது வரலாற்றில் பல புரட்சிகளை வித்திட்டதாகவும் பல நாடுகள் பிரித்தானிய பேரரசிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் மிகவும் உந்துதலாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருந்த ஒரு புரட்சியான் அமெரிக்க புரட்சி. அந்த புரட்சியினுடைய பின்னணி, அந்த புரட்சி எப்படி ஏற்படுகிறது, அதுக்கான பின்னணி பார்க்க போகிறோம். அந்த பின்னணியை நாங்கள் ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று பொருளாதாரங்கள், மற்ற அரசியல் காரணம் பார்க்க போகிறோம். பொருளாதாரங்கள் மற்ற அரசியல் காரணம் அடிப்படையில் நாங்கள் இதை பார்க்க போகின்றோம். பாருங்க மாணவர்களே, பாருங்க. அப்போ முதலாவது நாங்கள் பொருளாதார ரீதியாக அமெரிக்கா புரட்சி எப்படி என்ன காரணம், குறிப்பாக பிரித்தானியினால் அமெரிக்கா விதிக்கப்பட்ட வரிமுறைகள், அது முக்கியமாக பொருளாதார கொள்கைகள், அதோட பிரித்தானியுடைய கடுமையான அடக்குமுறைகள், வியாபாரம் செய்ய முடிய தன்மைகள், குடியேற்றவாதிகளுடைய சுரண்டுவது, இப்படி பலதரப்பட்ட விடயங்கள் பொருளாதார ரீதியான காரணத்தால் சுட்டப்படுகின்றது. அதனுடைய பாருங்கள், பின்னணி பாருங்கள். பிரித்தானிய அமெரிக்க குடியேற்றங்களில் கையாண்ட வியாபார கொள்கை அமெரிக்க குடியேற்றங்களை தமது உற்பத்தி பொருட்களுக்கான சந்தையாகவும் கைத்தொழிலுக்கான மூலப்பொருளாகவும் பெற்றுக்கொள்ளும் இடமாக பயன்படுத்தியது. அவை அமெரிக்கா பிடிச்ச பிரித்தானியர்கள் அமெரிக்காவில் பால்மு குடியேற்றங்களை பிரித்தானியா பிடிச்சவையா, தென்பேர்டு, லங்கா சைல், லோக் சைல், பென்சில்வேனியா, அடுத்து டெலவேர், இப்படி நியூயார்க், இப்படி 13 குடியேற்றங்களை பிடிச்சாகவும் 14 குடியேற்றம் மீதும் ஒரு வியாபார கொள்கைகளை பின்பற்றியாகவும் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றதும் மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நோக்கம் கொண்டுதான் அமெரிக்கா பழங்குடியின மக்களை அடிமையாக நடத்தி அவர்கள் வரியாக விட்டு அங்கேயே தங்களுக்கான ஒரு வியாபார தந்திரத்தை உருவாக்கியவர்கள்தான் இந்த பிரித்தானிய வர்த்தகர்கள். இது ஒரு காரணம். வியாபார கொள்கைகள், வியாபார கட்டுப்பாடுகள், மூலப்பொருட்கள் உற்பத்தி பெறக்கூடிய சந்தையாக மாற்றியமை, இதெல்லாம் காரணமாக அமைகின்றது. அடுத்தது பிரித்தானிய இராணுவ சட்டம். பிரித்தானிய இராணுவ சட்டம், வியாபார சட்டங்களின் மூலம் இதனை நடைமுறைப்படுத்திய பிரித்தானிய இராணுவ சட்டம். இந்த பிரித்தானிய இராணுவ சட்டத்தை பிரயோகித்து கடுமையான அடக்குமுறைகளையும் கடுமையான குறிப்பாக அமெரிக்க பழங்குடியின மக்களை அடக்குவர்களாகவும் காணப்பட்டிருக்கார்கள். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக பிரித்தானியுடைய இராணுவ சட்டத்தையும் அடக்குமுறைகளையும் பொறுத்துக்கொள்ள முடிய அமெரிக்க பழங்குடியின மக்கள் அதுக்கு எதிராக புரட்சி ஈடுபட்டுகின்றார்கள். அதோட வியாபார சட்டங்கள், அது பொருளாதார கொள்கைகள், நிறைய இருக்கின்றவர்கள். இங்கிலாந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் குடிநீர் உற்பத்தி செய்வது தடை செய்தால், அதோட புகையிலை, வெற்றிலை, தேன், மொழி எல்லாம் குடிநீர் பாதுகாப்பு மிக்க வேண்டும். அதோட அமெரிக்கா உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் பிரித்தானியா அனுப்பப்பட்டு தான் வேறு நாடுகள் போகும். அதோட உற்பத்திகள் வியாபாரம் தொடர்பாக அமெரிக்க குடியேற்றவாசிகள் பழங்குடியின மக்களோட அமெரிக்க குடியேற்றவாசிகள் பிரித்தானியோட போட்டியிட முடியாது. இப்படி பல்வேறு விதமான அடக்குமுறைகளையும் பல விதமான பொருளாதார கொள்கைகளையும் இறுக்கமான முறை பின்பற்றியிருக்கிறார்கள். பாருங்கள், குறித்த சில பொருட்கள் பிரித்தானியாவுக்கு மாத்திரம் ஏற்றுமதி செய்ய வேண்டியது. குறிப்பாக கோயிலை, பருத்தி, தீனி, தேன்மிளகு என்ற பல பொருட்கள் பிரித்தானியா ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கிருந்து தான் நாடு போகும். அடுத்து குடியேற்றங்களில் பெற்ற மூலப்பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் பிரித்தானியா குறிக்கப்பட்ட விலைக்கு குடியேற்றங்களில் உற்பத்தி செய்ய, அதாவது குடியேற்றங்களில் பெற்ற மூலப்பொருட்களை கொண்டு, அமெரிக்காவில் பெற்ற மூலப்பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட மூலப்பொருட்கள், அதாவது அமெரிக்காவில் பெற்ற மூலப்பொருட்கள் கொண்டு பிரித்தானியாவில் ஏதாவது ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட்டால் பிறகு அந்த பொருட்களுக்கு பிரித்தானிய ஒரு விலை குறித்து மீண்டும் குடியேற்ற நாடுகளில் விற்பாங்க. அப்போ மூலப்பொருட்களை எடுத்த நாட்டிலேயே அந்த பொருட்களுக்கு தங்களுடைய விலையை குறித்து தங்களுடைய இலச்சினை அடித்து விற்கின்ற ஒரு கடுமையான ஒரு வியாபார தந்திரங்களை தான் பிரித்தானியர்கள் அமெரிக்கா பழங்குடியின மக்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய குடியேற்றங்கள் மீது பின்பற்றினார்கள். அடுத்த அவர் பாருங்கள், குடியேற்றங்களில் பொருட்கள் பிரித்தானிய கப்பல்களிலே கொண்டு செல்லப்படப்படுவார்கள். குடியேற்றங்களின் உற்பத்திய பொருட்கள் பிரித்தானிய கப்பல் கூட தான் பிரித்தானியா போகும். அல்லது வேறு கப்பலில் வேறு நாடு கொண்டு போயிடுவாங்கல்ல, அதை கொண்டு போக முடியாது. இப்படி கடுமையான ஒரு அடக்குமுறையான ஒரு கொள்கையை தான் இவர்கள் பின்பற்றி இருந்ததாக நான் காணக்கூடிய இருக்கின்றது. அவை வரிமுறைகள், கண்ணாடி, அல்லது தேயிலை, அல்லது முத்திரை வரி, இப்படி நிறைய வரிமுறை பின்பற்றுகிறார்கள். கடுமையான அடக்குமுறையான பொருளாதார பின்பற்றுகிறார்கள். இதை தாங்க முடியாதான் அமெரிக்க பழங்குடியின மக்கள் பிரித்தானியாவுடைய ஆட்சிக்கு எதிராக
போர்ச்சுகல் ஓட்டுக்கிறாங்க. ஆகவே அமெரிக்க புரட்சிக்கான காரணங்கள் நாங்கள் ரெண்டாக பார்க்குறோம். பொருளாதார காரணம் பார்த்துனாங்க. அடுத்த வகுப்பு நாங்கள் அரசியல் காரணம் பார்க்க போகிறோம். அப்படின்ட்டு நாங்கள் 3 விடியம் சுருவி பார்த்துருக்கோம். கிழக்கு கிளைகளை பார்த்துருக்குறோம், மறுமச்சு கலைகளை பார்த்துருக்குறோம், மாட்டு சீர்திருத்தம் பார்த்துருக்குறோம், அமெரிக்கா புரட்சியின் பின்னணியில் பொருளாதாரம் மட்டும் பார்த்துருக்குறோம். அடுத்த வகுப்பு நாங்கள் அரசியல் காரணம் பார்த்து ஏனைய சுருவி பார்க்க போகிறோம். அவை நீங்கள் தொடர்ச்சியாக டாண்டியுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிட்டு போகக்கூடாதான் இவ்வாறான சிறப்பான பல விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என கூறிக்கொண்டு மாணவர்களே, நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.